வணக்கம். டிடி தமிழின் மாலை 5 மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி மலிவான அரசியலை செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. இந்தியாவின் வெற்றியை காங்கிரஸால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் விமர்சனம். உத்தரப்பிரதேசத்தில் 12,930 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மீரட் மெட்ரோ மற்றும் நமோ பாரத் ரயில் சேவைகளையும் தொடங்கி வைத்தார். 15 கோடி டன் அரிசி உற்பத்தி செய்து இந்தியா உலக சாதனை. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தமிழ்நாட்டில் மக்கள் போற்றும் மகத்தான தலைவராக ஜெயலலிதா திகழ்ந்தார். பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். மக்கள் நலத்திட்டங்களுக்கும் வெளிப்படையான சிறந்த நிர்வாகத்திற்கும் மத்திய அரசு உறுதியுடன் செயல்படுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேட்டி. திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயணர் கோயிலில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வழிபாடு. சிவகங்கையில் வேலு நாச்சியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. மதுரையில் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் கூட்டமாக இருக்கும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியது திமுக. காங்கிரஸ் கட்சியுடன் இன்றிரவு கூட்டணி பேச்சுவார்த்தை. திருப்பூரில் பயங்கரவாத சதி திட்டம் தீட்டிய 8 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரம். தமிழக அரசுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் கண்டனர். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீதான வரியை 15% உயர்த்தினார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி நடவடிக்கை. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இன்று மோதல். நாளை முதல் 2 தினங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தில்லியில் இந்தியா நடத்திய சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி மலிவான அரசியலை செய்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் இன்று மீரட் மெட்ரோ ரயில் சேவையையும் நமோ பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கினார். பின்னர் மெட்ரோ ரயிலிலும் பிரதமர் பயணம் செய்து பயணிகளுடன் கலந்துரையாடினார். இதன் பின்னர் மீரட் நகரில் 12,930 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, மத்தியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் இணைந்து செயல்படும் இரட்டை என்ஜின் அரசு வளர்ச்சி திட்டங்களை துரிதமாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தில்லியில் இந்தியாவின் சார்பில் நடத்தப்பட்ட சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி மலிவான அரசியல் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். செயற்கை நுண்ணறிவு மாநாடு ஒரு கட்சி நிகழ்ச்சி அல்ல என்றும் அது இந்தியாவின் தலைமையில் நடைபெறும் ஒரு சர்வதேச மாநாடு என்றும் குறிப்பிட்ட பிரதமர், ஆனால் இந்தியாவின் வெற்றியை பொறுக்க முடியாத காங்கிரஸ் கீழ்த்தரமான அரசியலை கையாண்டது என்றும் கடுமையாக விமர்சித்தார்.
पूरा देश गर्व से भर गया। लेकिन कांग्रेस और इसके इकोसिस्टम ने क्या किया? साथियों, कांग्रेस ने भारत के एक वैश्विक आयोजन को अपनी गंदी और नंगी राजनीति का अखाड़ा बना दिया। समारोह स्थल पर विदेशी अतिथियों के सामने कांग्रेस के नेता कपड़े उतारकर पहुंच गए। मैं कांग्रेस वालों को पूछता हूं, देश तो जानता है आप पहले से ही नंगे हो, फिर कपड़े उतारने की जरूरत क्या पड़ी? நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா மாறியுள்ளது என்றும் 15 கோடி டன்னுக்கும் அதிகமான அரிசி உற்பத்தி செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். டிஜிட்டல் மோசடி குறித்து மக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று 131வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அண்மையில் தில்லியில் நடைபெற்ற உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த உச்சி மாநாடு, உறுப்பு தானம் வழங்குதல், டிஜிட்டல் மோசடி, ரிசர்வ் வங்கியின் விழிப்புணர்வு அறிவுறுத்தல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்த கருத்துக்களை நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டார். தில்லி செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் போது உலக நாடுகளின் தலைவர்கள் தொழில்நுட்பத்துறையில் முன்னணி வகிப்போரை சந்திக்கும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக கூறிய அவர், இந்தியா சார்பில் செயற்கை நுண்ணறிவு கண்காட்சியில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்கள் உலக நாடுகளின் தலைவர்களை பெரிதும் கவர்ந்தது என்றார். अभी दिल्ली में हुई ग्लोबल एआई इम्पैक्ट समिट के दौरान देखी உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் பற்றிய உச்சி மாநாட்டின் போது கவனித்தது. பல நாடுகளின் தலைவர்கள், தொழில்துறையின் ஜாம்பவான்கள், புதுமைகள் படைப்போர், தொடக்க தொழில் துறையோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் பற்றிய உச்சி மாநாட்டில் பங்கெடுக்க வேண்டி பாரத் மண்டபத்தில் குழுமினார்கள். வரவிருக்கும் காலத்திலே செயற்கை நுண்ணறிவு சக்தியின் பயன்பாட்டினை உலகம் எந்த வகையில் மேற்கொள்ளும் என்ற வகையிலே இந்த உச்சி மாநாடு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, உச்சி மாநாட்டின் போது உலக தலைவர்கள், தொழில்நுட்பத் துறையில் முன்னணி வகிப்போர் ஆகியோரை சந்திக்கும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. செயற்கை நுண்ணறிவின் கண்காட்சியிலே உலகத் தலைவர்கள் ஏராளமான பொருட்களை காட்சிப்படுத்தினார்கள். இவற்றில் குறிப்பாக நான் 2 விஷயங்கள் குறித்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். உச்சி மாநாட்டிலே இந்த இரு பொருட்களும் உலகெங்கிலும் இருந்தும் வந்திருந்த தலைவர்களை மிகவும் கவர்ந்தன. தற்போது நடைபெற்று வரும் 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் பல நாடுகளின் அணிகள் பங்கேற்றுள்ளன. பல நாடுகளின் கிரிக்கெட் அணிகளில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருப்பது பெருமை அளிக்கக்கூடியது என்று பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பிரதமர், கேரள மாநிலத்தில் பிறந்து 10 மாதங்களே ஆன ஆலன் ஷெரின் அப்ரஹாமின் பெற்றோர் தங்கள் குழந்தையை இழந்த சோகத்திலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறுமியின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய தீர்மானித்ததை சுட்டிக்காட்டினார். ஆலன் ஷெரின் இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவருடைய பெயர் நாட்டின் மிக குறைந்த வயதில் உடல் உறுப்பு தானம் செய்தவரின் பட்டியலில் சேர்ந்துவிட்டதாக குறிப்பிட்டார். கேரளாவின் ஆலினை போலவே தில்லியில் லட்சுமி தேவி போன்றோரும் உடல் உறுப்பு தானம் செய்திருப்பதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இது போன்றவர்களின் நல்ல முன்னெடுப்பு எத்தனையோ பேரின் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதாகவும் அவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறினார். आलिन शेरिन अब्राहम को खो दिया है.
வெறும் 10 மாதங்களேயான இந்த சேய் वो इस दुनिया से நம் உலகை விட்டு பறந்து போனது. कल्पना कीजिए கற்பனை செய்து उसके பாருங்கள். सामने நெடிய வாழ்க்கை வாழ வேண்டிய குழந்தை திடீரென முடிவுக்கு வந்தது. अचानक எத்தனையோ கனவுகள், சந்தோஷங்கள் எல்லாம் நிறைவேறாமல் கருகின. और खुशियां அந்த குழந்தையின் பெற்றோர் கடந்திருக்கும் வலியையும் துயரையும் पेरेंट्स நம்மால் வார்த்தைகளில் அடைக்க முடியாது. गुजर रहे हो ஆனால் இத்தனை துக்கத்துக்கும் இடையேயும் ஆலனுடைய தகப்பனாரான அருண் ஏப்ரஹாமும் அவளுடைய தாய் ஷெரீனும் மேற்கொண்ட ஒரு தீர்மானம் के पिता நாட்டு மக்கள் அனைவரின் இதயங்களிலும் அவர்களின் பால் பெரும் மரியாதையை ஏற்படுத்தியது. एक ऐसा फैसला அவர்கள் ஆலனுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய தீர்மானித்தார்கள். प्रति இந்த ஒரு தீர்மானத்தால் அவர்களுடைய எண்ணம் எத்தனை பெரியது, அவர்களுடைய ஆளுமை எத்தனை விசாலமானது என்பது தெளிவாகிறது. ஒரு புறத்திலே தங்களுடைய மகளை இழந்த துக்கத்தில் வாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மறுபுறத்திலோ மற்றவர்களுக்கு உதவும் உணர்வு அவர்களுக்கு உள்ளே நிரம்பி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நாளை எந்த ஒரு குடும்பமும் சந்திக்க கூடாது என்று அவர்கள் கருதினார்கள். ஆலன் ஷெரீன் ஏப்ரஹாம் இன்று நம்மிடையே இல்லாமல் போனாலும் அவருடைய பெயர் தேசத்தின் மிக குறைவான வயதுடைய உடல் உறுப்பு தானம் செய்தோரின் பட்டியலில் சேர்ந்து விட்டது. அண்மை காலமாக டிஜிட்டல் கைது மற்றும் டிஜிட்டல் மோசடி தொடர்பாக மக்களிடையே கணிசமான அளவு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்றாலும் ஒரு சில சம்பவங்கள் தொடர்வது வேதனை அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் வாழ்நாள் சேமிப்புகள் இதுபோன்ற மோசடிகள் மூலம் சூறையாடப்பட்டதாக வெளியாகும் செய்திகளை கேள்விப்படும் போது அதுபோன்ற மோசடிகளில் சிக்கிக் கொள்ளாமல் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். வங்கிகள் KYC-யை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது உங்களின் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்றும் அதிலும் மோசடியான அழைப்பை நீங்கள் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நம் நாட்டின் விவசாயிகள் நமக்கு உணவளிப்பதோடு மட்டுமல்லாமல் விளைபொருட்களின் தரம், மதிப்பு கூட்டுதல் மற்றும் புதிய சந்தைகள் மீது கவனம் செலுத்தி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய அவர், ஒடிசாவை சார்ந்த ஹிரோத் பட்டேல் என்ற விவசாயி பற்றிய தகவல்கள் அனைவருக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது என்றார். ஒரே இடத்தில் பாரம்பரியமான விவசாயத்தை மேற்கொள்வதுடன் காய்கறிகள், பழங்கள் மற்றும் மீன்களும் வளர்க்கப்படுவதால் நிலம் சிறப்பாக பயன்படுத்தப்படுவதுடன் நீரும் சேமிக்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். மேலும் உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா மாறியுள்ளதாகவும் 15 கோடி டன்னுக்கும் மேலாக அரிசி உற்பத்தி செய்து சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். விவசாய விளைபொருட்கள் குறித்த நவீன தகவல்களை அனைவரும் தெரியப்படுத்துமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். அல்லது மீண்டும் KYC என்பது உங்கள் வங்கியின் கிளை அல்லது அதிகாரப்பூர்வமான செயலி அல்லது அதிகாரப்பூர்வமான முறையில் மட்டுமே செய்ய வேண்டும். ஒரு முறை அனுப்பப்படும் கடவு எண், OTP, ஆதார் எண் அல்லது வங்கி கணக்கு தொடர்பான தகவல்களை யாருக்கும் அளிக்க வேண்டாம். மிகவும் முக்கியமான விஷயம், உங்களுடைய கடவுச்சொல்லை அவ்வப்போது கண்டிப்பாக மாற்றி வர. தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தபோது பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகளுக்காக பாராட்டுக்குரிய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதால் மக்கள் மனதில் இன்றளவும் நிலைத்து நிற்பவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் உரையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு புகழாரம் சூட்டிய பிரதமர், மக்களின் இதயங்களில் சிலர் எப்போதும் குடிகொண்டிருப்பார்கள் என்றும் அவர்கள் சமூக நலனுக்காக செயலாற்றியவர்களாக இருப்பார்கள் என்றும் கூறினார். அப்படிப்பட்ட மக்கள் நேசிக்கும் ஒரு தலைவரான ஜெயலலிதாவின் பிறந்த நாள் வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜெயலலிதா மீது இருக்கும் ஈடுபாட்டை இப்போதும் தாம் தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அறிய முடிகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அதற்கான காரணம் என்னவென்றால், ஆட்சி அதிகாரத்தில் ஜெயலலிதா இருந்த போது பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகளுக்காக பாராட்டக்கூடிய பல திட்டங்களை அவர் நிறைவேற்றியதோடு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை சீராக வைத்திருக்க சிறந்த வழிமுறைகளை கடைபிடித்தார் என்றும் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டினார். ஜெயலலிதாவுடனான தமது சந்திப்பும் உரையாடலும் இன்றும் தமக்கு நன்றாக பதிந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். हमारे देश में
அவர்கள் சமூக நலனுக்காக செயலாற்றியவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய நற்காரியங்கள் வாயிலாக மக்களுக்கு முதன்மை அளித்திருப்பார்கள். அம்மா ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நேசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைவர். பிப்ரவரி 24ஆம் தேதி இவருடைய பிறந்த நாளாகும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இவரிடம் இருக்கும் ஈடுபாடு எந்த அளவுக்கு ஆழமானது என்றால், இன்றும் கூட நான் தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் இது நன்கு தெரிகிறது. அம்மா ஜெயலலிதா அவர்களின் பெயரை நான் குறிப்பிட்ட உடனேயே தமிழ்நாட்டு மக்களின் முகங்கள் மலர்கின்றன. நமது தாய்க்குலம் குறிப்பாக அவருடன் ஆழமாக இணைந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அரசு அதிகாரத்தில் இருந்த வேளையிலே இவர் பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகளுக்காக பாராட்டுக்குரிய பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை சீராக வைத்திருக்க சிறப்பான வழிமுறைகளை கடைபிடித்தார். அவரிடத்திலே தேசபக்தி உணர்வு மிகவும் செறிவாக இருந்தது. இதோடு கூடவே பாரதத்தின் கலாச்சார பாரம்பரியம் மீதும் அவருக்கு மிகுந்த பெருமிதம் இருந்தது. அம்மா ஜெயலலிதா அவர்களுடனான என்னுடைய ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு உரையாடலும் எனது மனதிலே இன்றும் கூட நன்கு பசுமையாக பதிந்திருக்கின்றன. அவர் குஜராத்திலே 2002 மற்றும் 2012ஆம் ஆண்டிலே நடந்த என்னுடைய பதவியேற்பு விழாவிலே கலந்து கொண்டார். நாங்கள் இருவரும் எங்களுடைய மாநிலங்களின் முதல்வர்களாக அப்போது இருந்த வேளையில் நல்லாளுகை போன்ற விஷயங்களில் அடிக்கடி எங்களுக்கிடையே உரையாடல் நடைபெற்று வந்தது. அவருடைய எண்ணம் மிகவும் தெளிவாக இருந்தது. கருத்துக்கள் மிகவும் நிறைவாக இருந்தன. இதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. பல ஆண்டுகள் முன்பாக அவர் பொங்கல் திருநாள் அன்று மதிய உணவு அருந்த சென்னைக்கு வருமாறு எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவருடைய அந்த நட்புணர்வை என்னால் என்றைக்கும் மறக்க முடியாது. ஒருமுறை மீண்டும் நான் அவருக்கு என்னுடைய பணிவான சிரத்தாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். ஜெயலலிதா அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகள். சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில் இருக்கும். தற்போது நாடு முழுவதும் தேர்வுகள் நடைபெற்று வரும் வேளையில் தேர்வெழுதும் குழந்தைகள் படிக்கும் நேரத்தில் அதிக அழுத்தமோ பதற்றமோ இல்லாமல் இருக்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். படித்ததெல்லாம் நினைவில் இருக்குமா இருக்காதா என்ற சந்தேகம் சில நேரங்களில் மனதில் தோன்றும். அதே நேரத்தில் உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை தேர்வுத்தாள் மதிப்பெண் தீர்மானிக்காது என்பதால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று மாணவர்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். ரமலான், ஹோலி பண்டிகைகள் விரைவில் வரவுள்ள நிலையில் இந்த பண்டிகை காலத்தில் உள்ளூர் பொருட்களுக்கு அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும், இதன் மூலம் நாட்டை தற்சார்புடையதாக மாற்ற முடியும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரமலான் நோன்பு தொடங்கி தற்போது நடைபெற்று வருவதாகவும், இந்த புனிதமான மாதத்தில் அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். அடுத்த சில நாட்களில் வண்ணங்கள், வண்ண பொடிகளுடன் மகிழ்ச்சி நிறைந்த கொண்டாட்டமான ஹோலி பண்டிகை வர இருப்பதாக தெரிவித்த பிரதமர், குடும்பத்தினருடன் இந்த பண்டிகைகளை அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பண்டிகைகளின் போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுத்து ஊக்கமளிப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஹோலி பண்டிகையானாலும் வேறு எந்த பண்டிகையானாலும் அயல்நாட்டு பொருட்களை புறந்தள்ளி சுதேசி பொருட்களை வாங்குவதை முன்னுரிமையாக கொள்ள வேண்டும் என நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மனதின் குரல் நிகழ்ச்சிக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து சமுதாயத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற திறமையான சம்பவங்கள் மக்களின் வாயிலாக தெரிய வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் தொடர்ந்து அத்தகைய தகவல்களை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். நான் இந்த புனிதமான மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சில நாட்களுக்கு பிறகு ஹோலி பண்டிகையும் வரவிருக்கிறது. அதாவது வண்ணங்கள், வண்ண பொடிகள், சந்தோஷம், கொண்டாட்டம் நிறைந்த சூழல் வரவிருக்கிறது. நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பம், உங்கள் சுற்றத்தாரோடு சந்தோஷமாக அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடி மகிழுங்கள். அப்புறம் சில மந்திரங்களை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். அதாவது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்பது, ஊக்கமளிப்பது. சரிதானே? நமது ஹோலி பண்டிகைகளாகட்டும், வேறு எந்த பண்டிகையாகட்டும்,
பல வகையான அயல்நாட்டு பொருட்கள் நுழைந்து விட்டன. இவற்றை நமது பண்டிகைகளிலிருந்து விலக்கி வையுங்கள். ஹோலியிடமிருந்து தள்ளி வையுங்கள். சுதேசியை கைகொள்ளுங்கள். நாம் சுதேசி பொருட்களை வாங்கும்போது நமது தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்கும் இயக்கத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். மக்கள் நலத்திட்டங்களுக்கும் வெளிப்படையான சிறந்த நிர்வாகத்திற்கும் மத்திய அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று காலை சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டு மக்களின் நல்ல உடல் நலத்திற்கும் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் தாம் பிரார்த்தனை செய்ததாக அவர் கூறினார். நாட்டின் அனைத்து துறைகளிலும் வெளிப்படையான சிறந்த நிர்வாகத்தை ஏற்படுத்தவும் மக்கள் நலத்திட்டங்களை உறுதியுடன் செயல்படுத்துவதிலும் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அப்போது குறிப்பிட்டார். மதுரை வண்டியூரில் அமைக்கப்பட உள்ள வ.உ. சிதம்பரம் பிள்ளை சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தில்லியில் இருந்து மதுரை வந்த குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர் பெரிய கருப்பன், மாவட்ட ஆட்சியர் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சென்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் அங்குள்ள சௌமிய நாராயணர் திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோயில் சார்பில் அவருக்கு மரியாதை அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் சிவகங்கை வேலுநாச்சியார் அரண்மனையில் அமைந்துள்ள வேலுநாச்சியார் திருவுருவச் சிலைக்கு சி.பி. ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மதுரை வண்டியூரில் அமைக்கப்பட உள்ள வ.உ. சிதம்பரம் பிள்ளை சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மதுரையில் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் கூட்டமாக இருக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். மதுரை மண்டேலா நகரில் மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 2வது மாநாட்டு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை மத்திய இணையமைச்சர் எல். முருகன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இக்கூட்டம் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் கூட்டமாக இருக்கும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலிமையாக இருப்பதாகவும் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான தீர்ப்பிற்காக நீதிபதி சுவாமிநாதனை திமுக விமர்சிப்பதற்கு கண்டனம் தெரிவித்த அவர், பிப்ரவரி 23ஆம் தேதி பக்தர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் பாடி திமுகவிற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். இந்த கூட்டம் தமிழக அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நம்முடைய மதுரை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய வருகை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் ஒரு உற்சாகத்தையும் அன்பையும் கொடுக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும். திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது முருக பக்தர்களுடைய பல ஆண்டுகளான கோரிக்கை, பல ஆண்டுகளான போராட்டம். அதை நிறைவேற்றும் விதமாக மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து கூட தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் அதை இன்றும் நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா நீதியரசர் திரு சுவாமிநாதன், ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேல இது அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் என்ற ஒரு காரணத்துக்காக அவரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மனு கொடுத்து திமுக ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டும் விதமாக மக்கள் முருக பக்தர்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக வருகின்ற 23ஆம் தேதி அன்றைக்கு வீடுகளிலேயே, கோயில்கள்ல, தெருக்கள்ல விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பது நாம் அனைவரும் இணைந்து செய்வோம். 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்காக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு இன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் கே.எம். காதர் மொஹிதீன் இந்த முறை 5 தொகுதிகளை கேட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் மதிமுகவுடன் நாளை தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும்
வரும் 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக மேற்கொள்ளும் என்றும் தெரிகிறது. திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டிய 8 தீவிரவாதிகளை தில்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைமை எந்த அளவிற்கு சீர்குலைந்துள்ளது என்பதற்கு சான்றாக விளங்குகிறது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூரில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பற்றிய தகவல் கிடைத்து தில்லி காவல்துறையினர் வந்து கைது செய்யும் வரை தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் பாதுகாப்பு குறித்து திமுக அரசுக்கு எந்தவித கவலையும் இல்லை என்று தமிழக மக்கள் அனைவரும் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது என்றும் இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் திருப்பூரில் பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தில்லி போலீசார் வந்து கைது செய்தும் வரை தமிழக அரசின் பயங்கரவாத எதிர்ப்பு படை என்ன செய்து கொண்டிருந்தது என்று கேள்வி எழுப்பியதோடு 2022 கோவை கார் குண்டுவெடிப்பை சிலிண்டர் வெடிப்பு என திமுக அரசு மூடி மறைக்க முயன்றதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் திருப்பூரில் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடைய 8 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் கொலை, கொள்ளை போன்ற குற்றங்களோடு பயங்கரவாதிகளின் நடமாட்டமும் அதிகரித்திருப்பது மக்கள் பாதுகாப்பில் இந்த அரசு தோல்வியடைந்ததையே காட்டுகிறது என்று அவர் விமர்சித்துள்ளார். உலக நாடுகளுக்கான இறக்குமதி வரியை மேலும் 10% இருந்து 15% உயர்த்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டம் ஒரு அதிபருக்கு இறக்குமதிக்கான வரிகளை அறிமுகப்படுத்த அதிகாரம் அளிக்கவில்லை என்றும், ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரிகள் செல்லாது என்றும் அமெரிக்க உச்சநீதிமன்றம் 2 தினங்களுக்கு முன்பு உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பால் அதிருப்தியடைந்த அதிபர் ட்ரம்ப் முக்கிய தேசிய பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வரிகள் தடையின்றி தொடரும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த தீர்ப்பு மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். வருவாயை ஈட்டவும் தனது பொருளாதார உத்தியை தொடரவும் தற்போது வலுவான மாற்று வழிகள் உள்ளன என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதற்கிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மேலும் 10% வரி விதிப்பை அறிவித்த ட்ரம்ப் தற்போது அதனை 15% உயர்த்தியுள்ளார். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகின்றன. இப்போட்டியில் லீக் ஆட்டங்கள் முடிந்து சூப்பர் 8 சுற்று போட்டிகள் தொடங்கியுள்ளன. நேற்று பாகிஸ்தான், நியூசிலாந்து இடையே நடைபெற இருந்த சூப்பர் 8 போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இதனால் இரு அணிகளுக்கும் 1 புள்ளி வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்று 2 சூப்பர் 8 ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. பிற்பகல் 3 மணிக்கு இலங்கையின் பல்லேகல்லேவில் தொடங்கிய முதல் போட்டியில் இலங்கை, இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. இப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி இலங்கை அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து ரன் குவிக்க முடியாமல் தடுமாறியது. 20 ஓவர் முடிவில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்தது. இலங்கை தரப்பில் துனித் வெல்லலாக்கே 3 விக்கெட்டுகளும் தீக்ஷனா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். தொடர்ந்து இலங்கை அணி விளையாடி வருகிறது. இரவு 7 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நாளை முதல் 2 தினங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை. வணக்கம்.